ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரிபா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேலே அவனை தகன பலியிடு என்று கர்த்தர் இங்கே சொல்லியிருப்பதை நாம் அறிய முடியும். ஆபிரகாமை பொதுவாகவே நம்ம புறஜாதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்தார் என்று நம்ம சில நேரங்களிலே நாம் பிரசங்கித்திருக்கிறோம். அநேகர் அவ்விதமாய் பிரசங்கித்து கொண்டு இருப்பதையும் நாம் கேள்விப்படுகிறோம். அது உண்மைதான். அவன் விக்கிர ஆராதனையில் இருக்கும்போது தேவன் அவனை தெரிந்து கொண்டான். ஆனால் அதே ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எபிரேயன் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அவன் ஒரு எபிரேயன் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த சோதேம் குமார பட்டணத்தில் லோத்துவை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அங்கே ஒருவன் வந்து சொல்லுகிறான், தப்பி, அந்த 13ஆம் வசனம் 14 தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அப்படி என்று வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் வந்து ஒரு எபிரேயன் தான். பைபிளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட சில நேரங்களில் பாகாலை பின்பற்றி அசுரத்துகளை பின்பற்றி போவதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எலியாவை நாட்குள்ளே அதான் சொன்ன, எந்த மட்டும் நீங்கள் 2 மனமாக இருக்கிறீங்க என்று சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளும் தவறான பாதையில் போகிறாங்க. சாலமன் ராஜா கூட கடைசி தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் அப்படி தான் நடந்தான். தேவனை விட்டு போவாஸ் ஸ்திரீயினுடைய வழிபடுதலுக்குரிய அந்த தவறான அந்த ஆராதனைக்குள்ளாக நடந்து போனான். இந்த ஆபிரகாமை இப்போ சோதிக்கிறாருன்னா, ஆபிரகாம் தேவனை தேடி வந்தான்னா அல்லது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாருன்னா, கர்த்தர் தான் ஆபிரகாமை அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. 75வது வயதில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை அழைத்தது உண்மைதான். அழைத்து பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு? 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லும். நீங்கள் புதிய காலத்தில் கூட இன்றைக்கு நம்ம கூட விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆபிரகாம் நிமித்தம்தான் நமக்கும் ஆசீர்வாதம் வருகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லும். அப்போ ஆபிரகாம் தேவனை தேடலை, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ அழைப்புக்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. சில நேரம் எரேமியாவே சிறு பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் அழைத்தார். சாலமோனை சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சிலரை முதிர்ந்த வயதிலும் கர்த்தர் அழைப்பு முக்கியம். அந்த 75வது வயதில் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் கடந்து வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா ஆபிராம், அப்படி தான் அவனுக்கு பேர் இருந்துச்சு. ஆபிரகாம் என்று பேர் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனை பேரை மாற்றினார். இனி நீ ஆபிராம் என்று சொல்லப்படாமல்
ஆபிரகாம், அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை எங்கே போட்டாருன்னா, ஆபிரகாம் அந்த ரா பக்கத்தில் ஒரு காவை எக்ஸ்ட்ரா ஆண்டவரை என்ன சேர்த்து அதுக்கு பின்பு தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் சில இடங்களில் பேரெல்லாம் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். சாரால் அப்படின்னா சாராய் அப்படி தான் இருந்துச்சு. அதை ஈய எடுத்துகிட்டு இல் என்ற ஒரு எழுத்தை எடுத்தார், இங்கே சேர்த்தனார். அங்கே ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை போட்டு சாரால், அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படி சில இடங்களில் ஆண்டவர் பேர் மாற்றுவார். புதிய ஏற்பாடு காலத்தில் சவுலை பார்த்திங்கன்னா முதல் எழுத்தை மாற்றிட்டு பா போட்டு பவுலா மாற்றினார். சிலருடைய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக பேரை மாற்றிருக்கிற யாருக்கு, யாக்கோபினுடைய பேரை ராம் முழுவதும் போராடினான். அவன் பேர் என்ன அப்படின்போது யாக்கோபு. அப்போ இனிமேல் உன்னுடைய பேர் என்ன இல்லை, யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று கம்ப்ளீட் அவனை பேரை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சி உங்கள் பேரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்றிடக்கூடாது. தேவன் தான் பேரை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இந்த இடங்களெல்லாம் யார் தான் மாற்றிருக்கார், மனிதன் மாற்றலை. இன்னும் நிறைய பேர் மாற்ற வார்சாத்திரம் பார்த்து நிறைய பேரை மாற்றுகிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் தேவன் சில நேரங்களிலே நம்முடைய பேர்களை ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்கிறோம், பேரை மாற்றி வைக்கிறோம். கர்த்தர் சில நேரங்களில் ஆபிரகாமுக்கு அந்த கா போட்டு ஆபிரகாம் என்று ஒரு பேரை வைத்தார். எனக்கு இதெல்லாம் சிந்திக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆரம்ப காலத்தில் நான் விசுவாசியாக எங்கள் வீட்டில் தான் ஆரம் நடந்திருக்கும் போது ஒரு ஒரு செய்தியில் ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு ஆர்சி ஃபாதர் பொதுவாகவே திருமணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சமையல்காரியை வைத்திருப்பார். அவன் ரொம்ப வாய்க்கு ரொம்ப ருசியாக அந்த சமையல்காரன் பண்ணுவான், சிக்கனாக எதுவாக இருந்தாலும். ஆக அவங்க ஃபாதர்கள் ஒன்று கூடு இருக்கும், சில இடத்துல கூடுவாங்க இல்லையா. கூடும்போது எல்லா இடத்துல விருந்து இருக்கும்போது அவர் சொல்லுவாரான், எங்கள் சமையல்காரன் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவார், இது வரைக்கும் நான் அந்த டேஸ்ட்டை நான் பார்த்ததில்லை அப்படி என்று அவர் பெருமையாக இல்லை, உண்மையை சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பேர் சொல்லும்போது அவங்க சொன்னாங்களா, அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யுங்க, விருந்த வைங்க, நாங்களும் அந்த உங்களுக்கு சமையல்காரனுடைய அந்த டேஸ்ட்டை நாங்களும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் எல்லோரும் அழைத்து வந்த உடனே சமையல்காரை பற்றி, அவர் பேர் அந்தோணிசாமி, அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டுகள்லாம் பாதெல்லாம் வராங்க, இன்றைக்கு நல்லா நினைவு செய்யணும், சிக்கன் எல்லாம் எடுத்து நல்லா ஐட்டம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த சாப்பாடு நேரத்தில் ரெடியானா அந்த டேபிளில் எல்லாம் விதவிதமாக இருந்தாலும் எல்லாமே கத்திரிக்காவினாலே செய்யப்பட்ட அத்தனை டிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சாப்பிட ஒரு அளவு டேஸ்ட்டாக இருந்தாலும் சாமியாருக்கு ரொம்ப வெக்கமாச்சு, என்னடா நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாரா, இன்றைக்கி பந்து, அதனால் எந்த கடையும் திறக்கலை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த கத்திரிக்காவை சிக்கன் போல் நான் மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் இப்படி பண்ணேன்னா, அப்போ அவன் ஒரு காரியம் சொன்னான்னா, நான் ஆறுமுகனாக இருந்தேன், நான் உங்களை தேடி வரும்போது நீங்கள் நானசன் கொடுத்து என்னை அந்தோணிசாமியாக மாற்றிட்டீங்க, அதனால் இந்த கத்திரிக்காவை ஜோம் பண்ணி சிக்கனாக மாற்றிடுங்க அப்படின்னு. அதாவது பேர் எதற்கு மாற்றணும்னு தெரியாமல் அவன் தவறாக அறியாமையினால என் பேரையே மாற்றிட்டீங்க இல்லையா, அப்போ இதையே நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்ட்டு ஒரு வேடிக்கையான சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆக கர்த்தர் இங்கே ஆபிரகாமை 75வது வயதில் ஆபிரகாமை அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சரி, ஆபிரகாம் எங்கேயாவது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டானா அப்படின்னா கேட்க கிடையாது. எந்த இடத்துல அவன் குழந்தைய எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சாராலோ ஆபிரகாமோ கேட்டது கிடையாது. ஆனால் சாரால் தான் தன்னால் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்று அடிமை பெண்ணோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றார்.
ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு சந்தி தருவேங்கிறார். அதில் 18ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சோதேங்குமாரன் பட்டணம் அழிக்கிறதுக்கு முன்பாக 3 பேர் ஆபிரகாமை தேடி வந்து அந்த விருந்து சாப்பிட்ட பின்னாடி தான் சாராள் எங்கே என்று சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை சொல்கிறார். ஏற்ற காலத்தில் நான் வருமே சாராள் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அல்லது சொல்லுங்களே லூயா. இவங்க எந்த இடத்துல கேட்டது கிடையாது. ஆபிரகாம் முதல்ல என்ன நினச்சான்னா, தன்னுடைய வேலைக்காரனாகி எலியேசர் இருக்கிறானே அவன்தான் எனக்கு சுதந்திரவாளி என்று அவன் நினைத்தான். எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி. அப்போ அவன் கூடாரத்துக்குள்ளே இருந்தான். அப்போ என் வீட்டில் பிறந்தவன் இவனை தான் எனக்கு சுதந்திரவாளி என்று நினைக்கும்போது கர்த்தர் சொன்னார், இவன் கிடையாது, நான் தருகிற பிள்ளை. நீ கூடாரத்துட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, பூமியை பாரு, நட்சத்திரத்தை போலவும் மணலின் திரளை போலவும் நான் உனக்கு சந்ததியை தருவேன். அல்லேலூயா. அதுக்கு பின்பு இஸ்மவேல் என்னுடைய சுதந்திரவாளி அப்படின்னு நினச்சான். அது இவனும் இல்லைன்றார். இவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அதற்கு பின்பு தான் அது 18ஆம் அதிகாரத்தில், ஏன்னா இஸ்மவேல் ஆகார் ஓடி போன பின்பு தான் இந்த சம்பவம் நடக்குது. சாராலும் நகைத்தால் ஆபிரகாமும் சிரித்தான் என்று பைபிள் இருக்கு. இப்போ இவங்க கேட்கல, இவங்க கேட்காததை தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 86வது வயதில் தான் இஸ்மவேலை பெற்றாங்க. ஆக ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும் போது 100 வயது என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த நாளில் திருமணம்லாம் ஒரு 16, எங்கள் அம்மாவில் 14 வயசில் திருமணம் பண்ணாங்களா அந்த பழைய நாட்களில். இப்போல்லாம் தான் அந்த கவர்மெண்ட்டில் அந்த சட்டத்திட்டங்கள் 21, 10 அப்படி வச்சுருக்குறாங்க. ஆக பழைய பிள்ளைகளை எப்படி ஒரு 13, 14 திருமணம் நடந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 86 வருடங்கள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சாராள் சொல்கிறான், ஏன் அவளை எபிரேயர்கள் என்று சொல்கிறேன்னா, கர்த்தர் நம் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அல்லவாங்கிற தேவனை அறிந்தவங்க தான். அல்ல சொல்லுங்களே லூயா. அப்போ இவங்க கேட்கல, கர்த்தரை ஈசாக்கை கொடுத்துட்டார். ஈசாக்கை கொடுத்த பின்பு இப்போ இந்த அதிகாரம் ஈசாக்கை கொடுத்தோன்னா எப்படி வளர்த்துருப்பாங்க? 100 வயதில் ஒருத்தன் குழந்தை பெறான். எப்போ? ஆபிரகாமினுடைய சரீரங்கள் செத்த நிலைமையிலும் சாராளுக்கு ஸ்திரீகளுடைய குழந்தை பெறுவதற்குடைய அடையாளங்கள் வழிபாடு நின்ற காலங்களிலும், அதாவது கர்ப்பப்பை செத்து போன நாட்களிலும், குழந்தை பெறுவதற்கு எந்த சரீரத்தினுடைய தகுதி இல்லாத நேரங்களில் தேவன், நான் சர்வ வல்ல தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லிதான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தார். அல்ல சொல்லுங்களே லூயா. அல்ல அவன் எப்படி வளர்த்துருப்பாங்க? ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாது, தாய் தகப்பனும் கீழேயே விட்டுருக்க மாட்டாங்க. வாக்குத்தத்த பிள்ளை வேறு, அடிமைத்தனத்தில் பெற்ற பிள்ளை கிடையாது, வேலைக்காரன் கிடையாது. அப்போது எந்த அளவுக்கு அவனை பொத்தி வளர்த்து முத்தமிட்டு இல்லையா, மாறி மாறி சுமந்து விதவிதமான உடைகளை அணிந்து அதுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்து எப்படி ஆசையாக வளர்த்து வருகிற நேரத்தில் தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டை வைக்கிறார். அல்ல சொல்களே லூயா. ஒரு சோதனை வைக்கிறார், மிகப்பெரிய ஒரு பரீட்சை வைக்கிறார். இந்த இடத்துல நீங்களும் நான் இருந்து என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர், நான் உங்களை கேட்டேன்னா, நான் குழந்தை கேட்டானா, நீங்கள் தானே தந்தீங்க, நீங்கள் தந்ததை எப்படி கேட்கலாம்? இப்படி தான் நம்ம கேட்டுருவோம். சாதாரண உலக பிரகாரமாக 4-5 வாகனம் வைத்திருக்க சொந்தக்காரனுக்கும், டே சும்மா தான் இருக்குது, இந்த வண்டி நீ எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்க. வேண்டாம், இல்லை நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு சொந்தமாக எடுத்துகிட்டு போ. 6 மாதம் கழித்து அவங்ககிட்ட வண்டி கேட்டான், வேண்டாம் இப்போ நானாக கேட்டேன், நீங்கள் தானே தந்தீங்க அப்படின்னு கேட்போம். இங்கே ஆபிரகாமும் சாராளோ எனக்கு குழந்தை தாங்கன்னு கேட்கவே கிடையாது.
கர்த்தர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. அல்லேலூயா. கேட்குறாங்கன்னு இது பலியிடுங்கிறார். நீங்களும் நான் என்ன நினச்சிருப்போம், ஒருவேளை ஆபிரகாம் அப்படியே ஸ்டடி என்ன சார் இல்லை, இது தேவன் இப்படியெல்லாம் பேச மாட்டார், இது தேவனை போல யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு கூட நம்ம சில நினச்சிருப்போம். ஆனால் ஆபிரகாம் அந்த சொல்லுக்கு கீழ்ப்பிடிக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார், இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துக்கிற அனுபவம். அடியேன் சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம அடியேன் என்பது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆண்டவர் பேசுவார். இப்போ சாமுவேலை பாருங்கள், ஏலியின் நாட்களில் சாமுவேலே நான் கூப்பிட்டார். இவன் எங்கே தான் ஓடனா ஏலிக்கிட்ட போய் நீர் கூப்பிட்டோரோ இல்லை. அப்போ ஏலிக்கு புரிஞ்சு கர்த்தர் தான் அவனை கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த முறை ஆண்டு கூப்பிட்டான்னா பேசும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. அடியேன் என்று சொல்லும்போது தான் கர்த்தர் நம்மோட பேசுது. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறான், அடியேன் என்று சொன்னப்படனே அப்படி அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கு இப்பொழுது எப்போ டைம் கொடுக்கல பாருங்க, அடுத்த மாதம், நாளைக்கு, ஒரு வாரம் கழித்து, 1 மணி நேரம் கழித்து, அந்த சூழ்நிலை நம்பாங்க. இப்போவே ஆண்டு சொல்கிறார், உன் மகனை இப்பொழுதே அழைத்து கொண்டு போய் மோரிபா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை அங்கே நிறைய மலை இருக்குது, நான் குறிக்கும் மலை ஒன்றின் மேலே அவனை எனக்காக பலியிடினார். அல்லேலூயா. ஒரு வேளை இப்படி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. ஆனால் இங்கே ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. அப்படின்னா இப்போ ஆபிரகாமுக்கு ஒரே அந்த 2 இல்லைன்ட்டார் இல்லையா, அத்தை ஒரே குமாரன், நேசகுமாரன். அப்படின்னா எவ்வளவு நேசிச்சிருப்பான். புதியப்பு காலத்தில் இயேசுவை தான் பிதாவாகி சொன்னார், இவர் என்னுடைய நேச குமாரன். அப்போ எவ்வளவாய் நேசித்த ஒரு மகன்தான். அதை நேசித்து ஒரே ஒரு ஏகசுதன், அவன் ஒருத்தன் தான் வாரிசு. ஆபிரகாம் சாராளுக்கு ஒரே ஒரு குமாரன் ஈசாக்க தேவன் கொடுத்துட்டு, ஒருவேளை அவன் மூலமாக சம்பாதிக்கிற சம்பாதில் எனக்கு ஏதாவது காணி கொடுன்னு கூட கொடுத்துருக்கலாம். இப்போ அவனையே கேட்குறாரு. எப்போ? உடனே கேட்குறாரு. அல்லேலூயா. உடனே கேட்குறாரு. அவன் மனுஷன் எப்படி இருக்கும், சாராளுடைய மனுஷன் எப்படி இருக்கும். ஆனால் அவன் பாருங்க, அப்படியே தேவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. மிகப்பெரிய சோதனை. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்புவதற்கே நம்ம என்ன செய்யறோம், யோசனை பண்ணுறோம். ஊழியம் எவ்வளோ கஷ்டமான ஊழியம், எவ்வளோ பாடு நிறைந்த ஊழியம், எத்தனை ஊழியக்காரில் பாடு நிறைந்த ஊழியம் தான். நம்ம பிள்ளை அங்கே போய் கஷ்டப்படவா இல்லை, நல்லா சம்பாரிச்சுட்டு ஊழியத்தை தாங்கணும் அப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம். ஆனால் இங்கே அப்படி கேட்கல. அவனையே அது 5 பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தினதை போல தன் மகனை பலியிடுங்கிறார். நினச்சி பாருங்க, அந்த எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய பரீட்சை. நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல மறுதல் வச்சுருப்போம். ஏதாவது ஒரு காரியம் இல்லாண்டவரை அதில் தர முடியாது, நீங்கள் தானே தந்தீங்க அப்படின்னு ஏதாவது நம்ம சாகுபோக்கு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஏன் கீழ்ப்படிஞ்சான்னா,
அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னென்னா, எனக்கு சரீரம் செத்து போன நிலைமை ஒன்று, சாராளுக்கு கர்ப்பப்பை செத்து போன நிலைமை, அந்த ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போன குழந்தை பெறக்கூடிய சாத்தியமில்லாத நிலைமை. அப்போ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தந்தது உண்மையானால் அப்படி நினச்சிருக்கிறான். அப்போ இந்த சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதை செஞ்சவர் கேட்குறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் கேட்க மாட்டார், ஏதோ ஒரு திட்டம் இல்லாமல் கேட்க மாட்டார். இதற்கு பின்பு எனக்கு இப்போ நிறைய ஆசீர்வாதத்தை வைத்து தான் தேவனை கேட்கிறார் என சோதிக்கிறாரு. ஒன்றென்று இது ஆபிரகாமுடையதே அல்ல, சாராளுடையதே அல்ல, இது தேவனால் கொடுக்கப்பட்டதுனால இது தேவனுடைய சொத்து. அல்லேலூயா. தேவன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஈசாக்கை பெற்றிருக்க முடியாது, ஈசாக்கு என்ற ஒரு பிள்ளையை இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் யோசித்திருப்பான். அதெல்லாம் யோசித்த பின்பு தான் என்ன செய்கிறார்னா, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, சும்மா சாதாரண காரியம் கிடையாது. அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அப்போ எப்போ பேசுகிறாரு கர்த்தர்? எப்போ பேசினார்? அதிகாலையில். அவர் கண்டடைய சமயத்தில் அதிகாலை ஜெபம் என்பது விசேஷமான ஒரு காரியம். அமைதியான நேரத்தில் நிறைய ஜெபம் நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ உடனே எப்போ எழுப்பியிருக்கிறாரு? அதிகாலையில் பேசுகிறாரு. வெயில் வந்த நேரம் கிடையாது, இப்பொழுதே அப்படின்னா அப்போ காலையில் பேசியிருக்கிறார். உடனே என்ன பண்ணுற பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் எனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. மனசு வருமா? உடனே சேனம் கட்டி 2 வேலைக்காரில் கூப்பிடுறான், பையனையும் கூப்பிட்டுக்கிறான். தகன பலி இடணுன்னா அக்னியில் தான் தகன பலி இடணும். அதுக்கு தேவையான விறகுகளை அவனே பழக்கிறான். நம்மெல்லாம் அதை யோசிக்கணும். பழக்கும் போது அவனை மனசு மாறி இருந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் கிணறு கூப்பிட்டு போகிறான். அங்கே 3 நாள் பிரயாணத்துக்கு கூப்பிட்டு போனான், புறப்பட்டு போனான். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இறுதி எப்படி இருக்குன்றீங்க? கூட வேறு போகிறான், 3 நாள் நடந்துட்டு போனோம். அவனை பார்க்கும் போது அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? சில நேரம் நம்ம சாராளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம், சாராளுக்கு தெரிஞ்சு தான் அவன் போகிறான். அவளும் விசுவாசம் உள்ளவள் தான். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தால் தடுத்திருப்பாளே, அப்படி நம்ம பிரசங்கத்தில் சில வியாக்கானம் நம்ம பண்ணலாம். சாராளுக்கும் தெரிஞ்சதா அந்த 3 நாள் பயணத்தில் கூப்பிட்டே போகிறான். ஒரு வேளை நம்ம ஜீவிதமான என்ன நினைப்போம், 3 நாள் இருக்கு, பையனுக்கு எதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த மாதிரி ரோட்டோர கடை இருக்காது. ஒரு வேளை நம்ம பார்க்குற இடமெல்லாம் உனக்கு என்ன வேணும் எதெல்லாம் என்ன கேட்குற எல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு சூழ்நிலைகளும் உருவாயிடும். அல்லேலூயா. ஏன்னா 3 நாளுக்கு பின்னாடி பலியாயிடுவான். இன்னும் ஒன்றும் இல்லை, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி ஒரு வேளை தகப்பன் கொடுத்துருக்கலாம். அந்த 3 நாள் பிரயாணத்தில் அப்படியே மகனையும் வேலைக்காரங்களையும் சனங்கண்டு விறகுலாம் கொண்டு போகிறான். அடுத்த வசனத்தில் 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அல்லேலூயா. கண்ட இடங்களில் அல்ல, கண்ட இடங்களிலே நீ சர்வாங்க தகன பலி இடாதபடி எச்சரிக்கையாக இருப்பார். ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் பலியிடணும். பலி தப்பி வேறு இடத்துல நடந்துடக்கூடாது. இப்போ ஆபிரகாம் தரிசனம் உள்ளவன், தூரத்தில் அது பார்த்த உடனே இவன் எங்கே ஒரு 3 நாள் பிரயாணமாக வரான். அப்போ ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறார், நான் காண்பிக்கிற
அந்த மலைன்னா படம் போல ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறார். அதுதான் அதை தூரத்தில் ஆண்டவர் காண்பித்த அந்த மலையை கண்டு அல்லேலூயா அதை பார்க்குறேன். அந்த சூழ்நிலையெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. விசுவாச போராட்டம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்படி ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் என்ன சொல்கிறேன்? நானும் என்ன செய்கிறேன், பிள்ளையாண்டானும் இங்கேயே அவன் என்ன நினச்சிருப்பான், இவங்க இருந்தால் தடுத்துருப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செய்வது சரியா, கர்த்தர் கொடுத்த பிள்ளைய அப்படி இப்படின்னு தடை பண்ணிடுவாங்கன்ட்டு. ஆனால் அவங்கள கீழேயே நிப்பாட்டிட்டு இவங்க மேலே போகிறாங்க. ஆனால் ஒரு விசுவாசமான வார்த்தை சொல்கிறேன், நானும் பிள்ளையாண்டு நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. நான் மாற்ற வரேன்னு சொல்லலை பாருங்க. அவனுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்தால், ஒன்றுமே இல்லாத சரீரத்தில் இந்த குழந்தை தந்தது உண்மை என்ன, மீண்டும் அவனை தருவார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளாம இருந்ததுனால விசுவாச வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறார். நானும் பிள்ளையாண்ட போகிறோம், வரும்போது நான் தனியாக வருவேன் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் 2 பேரும் போகிறோம், அவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி தேவன் அவனுக்கு செய்தார். அதான் ஆபிரகாம் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கி அதன் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தி எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா. பையன் இருக்கிறான், விறகு அடக்குனா பின்னாடி தான் ஈசாக்கே பலி செலுத்த முடியும். கட்டையெல்லாம் அடிக்கிட்டான். 2 பேர் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன பலி செலுத்தவர் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு தெய்வீக விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ரெபெக்காளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் சாயங்கால நேரத்தில் தியானிக்கிறவனாக இருந்தான். அப்படின்னா சின்ன வயசுலேயே அவனுக்கு விசுவாசத்தையும் தியானிக்கிற தியானத்தின் முறைகளையும் ஜப வாழ்க்கையும் நிச்சயமாய் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அதனால் அவன் ஏன்னு கேட்குற, எங்கள் அப்பா செஞ்சால் சரியாகத்தான் செய்வார், எங்கள் அம்மா செஞ்சாலும் சரியாகத்தான் செய்வாங்கிற அந்த இறுதி அவங்கள இருக்குது. வேறு யாருன்னா நீ எல்லாம் அப்பாவான்ற ஓடி இருப்பாங்க, படுக்க வைக்கும் போதே என்ன செஞ்சுருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. ஆனால் அவன் அதில் நிற்கணும். தகப்பனுடைய சித்தத்திற்கும் பரமபிதாவுடைய சித்தத்திற்கும் அவன் ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்பொழுது ஈசாக்கு தன் எல்லாம் அடுக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து பலிகள் ஆண்டவர் குறித்த இடத்துல எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படி ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே என்றான். எவ்வளோ அந்த அர்த்தமாக அதிகாரமுள்ள வார்த்தை. இஸ்மவேல் கூட சொல்ல முடியாது, என் தகப்பனே. அல்லேலூயா. தகப்பனே என்பது வேற, என் தகப்பனே என்பது வேற. அவனு பதிலுக்கு என் மகனே, என் குமாரனே. அல்லேலூயா. அதுதாங்க அந்த அன்பின் வார்த்தை. அந்த நேரத்தில் அசையாமல் சொல்ல பாருங்க, என் தகப்பனே, என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லிட்டு வந்திருப்பான், வா நம்ம 2 பேர் சேர்ந்து கர்த்தர் அந்த காண்பிக்கிற மலையில் போய் ஒரு தகன பலி இடணும். அப்போ தகன பலிக்கு என்ன தேவை? ஆட்டுக்குட்டி தேவை.
இப்போ என்ன செய்கிறா? எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் ரெடியாச்சு. அப்பா தகப்பனே ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா இல்லையா? அவன் கேட்குற உண்மை தானே. பலின்னா ஆட்டுக்குட்டி இருக்கணும் இல்லையா? ஆக அதை கேட்கும் போது தகப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல அவனும் கொஞ்சம் விசுவாசமான வார்த்தை சொல்கிறான். கர்த்தர் பையனாக தான் தகன பலியிட சொன்னார். அவன் சொல்கிறான், தகப்பன் அந்த விசுவாசமாக கேட்குற மகனுக்கு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாக என்ன செய்வார் கர்த்தர்? ஏன்னா அவர் ஒரு ஆட்டுக்குட்டி தான். அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்டவர். இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அவர் சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல, தேவாட்டு. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியான். அப்போ கேட்குற ஆட்டுக்குட்டியங்க அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம். நம்ம அப்படி சொல்லுவோமா? உன்னதாப்பா கேட்டார் அவர், தந்த தேவன் கேட்டால் என்ன செய்ய முடியும் அப்படி பேசலை. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவன் சொல்கிறான் பாருங்க, பாதுகாத்து பார்த்துக்கொள்வார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. அல்லேலூயா. அவனையும் கட்டுறான். பலி செலுத்தும் போது சில காரியங்கள் கட்டுவாங்க, மிருகமானாலும் கட்டுவாங்க. அதனால் அதே போல் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு கீழ்படுற. அப்பவும் கேட்கல, என்னப்பா நீங்கள் ஆட்டுக்குட்டி கத்துற பார்த்து என்ன போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவன் ஒரு காரியம் பேசலை. அப்போ எல்லா பலிபீடத்தை கட்டுறான். கட்டையும் 2 பேர் சேர்ந்தால் செய்கிறாங்க. ஈசாக்கை அதன் மேலே கட்டி அந்த பலிபீடத்தின் அங்கே அடுக்கிய கட்டையின் மேலே அவனை கிடத்தினான். அல்லேலூயா. தப்பி தவறி ஒன்று ஓடிடக்கூடாது. கட்டி அவன் மேலே ஒரு தகப்பனுடைய அந்த விசுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம சோர்ந்து போயிடுவோம். சின்ன காரியங்கள் கூட்டத்துக்கு போய் என்ன அப்படிங்கிறத அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஆனால் இவனுடைய விசுவாசத்தின் தகப்பன் என்பது இவ்வளோ ஆணித்தரமான ஒரு ஜீவி அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ அவன் சொல்லும்போது அங்கே கட்டி தேவன் அவனுக்கு சொல்லியிருந்து அந்த இடத்துக்கு போனார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுவதற்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா. மனுஷருமா சில பிள்ளைகளை அடித்தாலே நம்ம மறைமாக கலங்குவான். அடிச்சிட்டோமே, கோவத்தில் அடிப்பான். எந்த தாய் தகப்பனும் தப்பு செய்தால் கோவத்தில், அது தப்பு செய்தால் அடிப்பான். அப்புறம் கண் கலங்குவோம், அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு நம்ம பதறுவோம். அது அன்பினால் உண்டாகிற காரியம். இவன் அசியாமல் கத்தியணை கீழே படுத்திருக்கிறான், கத்தியணை செய்கிறான். எடுத்துட்டேன். சாதாரண கத்தியாக இருக்குமா? ஷார்ப்பாக இருக்கிற கத்தி. அல்லேலூயா. முதல்ல எதை தான் வெட்டணும்? தலையை தான் வெட்டணும். அப்புறம் தான் எல்லா துண்டாக வெட்டு. இப்போ இந்த சூழ்நிலை அப்படியே வைத்து விட்டு சாராளுக்குள்ளே நம்ம கடந்துப்போம். சாராள் இப்போ என்ன நினச்சிருப்பா? சாராளுக்கு தெரிஞ்சிருக்கும். சாராள் என்ன நினச்சிருப்பான்னா, ஆண்டவனே நீங்கள் கொண்டு போங்க, பையனையும் கொண்டு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் அவன் திரும்பி வருவான். அல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? என் சரீரம் செத்து போயிருந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்ய நான் சிரித்தேன். எனக்கு நடுக்குமா? கிழவியாக இருக்கிறேனே, நீரும் சிரிக்கதான் செஞ்சீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பிள்ளையை தந்தார் என்றால், ஒருவேளை
பலியே செலுத்தினால அதுக்கு மீண்டும் அவனை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். அல்லேலூயா. அதனால் அவளும் பின்னாடி ஓடலை. அவளும் விசுவாசமுள்ள ஒரு தாயாய் நின்றாள். விசுவாசமுள்ள ஒரு தாயாய் நின்றாள். நான் இதை சொல்லும்போது எங்கள் சாட்சி கூட சொல்லணும்னு நினச்சா டைம் கிடையாது. இன்னொரு நாள் எங்கள் சாட்சி பார்த்தீங்கன்னா, இது பேசுவது நான் அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். எங்களுக்கு 2 சம்பவம் நடந்துச்சு இல்லையா, நான் அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். எங்களுக்கும் ஆண்டு சொல்லி தான் 2 காரியம் செய்தார். திரும்பியும் நாங்கள் அவர்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போது அவளுடைய விசுவாசம் இன்னும் எப்படி இருந்திருக்குன்னா, புதிய புது காலத்தில் இயேசுவை பிடிக்க வரும்போது பேதுரு என்ன செய்தான்? மல்கிஸ் காதை என்ன செய்தான்? வெட்டிட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்னா அதை எடுத்து ஒட்டினார். அப்போ சாராளுக்குள்ளே இப்படி ஒரு நீ துண்டு துண்டா வெட்டினாலும் என் தேவன் ஈசாக்கை ஒட்டி வைத்து உயிரோடு கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரால் முடியுமான முடியும். ஒன்று இல்லாத செத்து போன சரீரத்திலிருந்து செத்து போன ஆபிரகாமுடைய நிலைமையிலிருந்து ஒரு பிள்ளை கொடுத்தால் ஆண்டவர் அதனால் முடியாதா? சாதாரண ஒரு மண்ணிலிருந்து ஒரு மனிதனை தன்னை போல சிருஷ்டித்த தேவன், ஆதாமுடைய எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கின ஒரு தேவன், ஆபிரகாம் இந்த துண்டு துண்டானி வெட்ட ஆண்டவனே, ஆனாலும் இந்த ஆண்டவர் எல்லாம் ஒட்டி கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்கு. அந்த காலத்தில் நம்ம ஊரில் இந்த ஊரில் சொன்ன ஒரு கதை, ஒரு மீன் வாங்கிட்டு போனாங்களா துண்டு துண்டா. ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த கவரும் கிடையாதுனால ஏதோ ஒரு ஆத்திரமாக ஒரு இலையை செஞ்சுக்கிறாங்க. அந்த இலையை சுற்றி கொண்டு பிறகு வீட்டில் போனால் மீன் ஒட்டி உயிரோடு இருக்கான். அதில் தான் இந்த நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதை வெட்டப்பட்ட மீன் என்ன செஞ்சு ஒட்டி உயிரோடு இருந்து தான். அப்போ அந்த இலையை கண்டுபிடிச்சது தான் அந்த வைத்தியை பார்க்குறாங்க. சாதாரண ஒரு இலைக்கு ஒட்டை வைக்கிறதை மீண்டும் சேர்க்கக்கூடிய தன்மை இருந்தால் அந்த இலையை சிருஷ்டித்த தேவனுக்கு எவ்வளோ பெரிய வல்லம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ சாராளுக்குள்ளே நல்லா பின்னாடி ஓடலை. இருங்க ஒரு நாள் கழிச்சு போல கொடுங்க நானும் வரேன்னு சொல்லலை. பையனை ஓடி போய் கடைசி தானே முத்தமிடவும் போகலை, அணைத்து கொள்ளவும் போகலை. 2 பேருமே விசுவாசமாக நிற்கிறாங்க. அவன் விசுவாசமாக அந்த 3 நாள் அந்த பையனை பார்க்கும்போது மனசு எப்படி இருக்கும்? அதெல்லாம் தாண்டி அவனை கட்டி ஆடி அந்த கட்டின் பலிபீடத்தை கட்டி மேலே அவனை வச்சுட்டு பெரிய பரீட்சை, அவருக்கு உண்டான பெரிய சோதனை, அப்படியே கத்தி எடுக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அதுவரையும் ஆண்டவர் கம்மனு இருந்தார். நம்ம சொல்கிறது கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படைய மாட்டானா என்பது அந்த 3 நாள் பிரயாணத்தை ஆண்டோட மனசு மாறுமா? சாரால் பின்னாடி ஓடுவாளா? ஈசாக்கை தப்பித்து ஓடிடுவானா என்று அப்படி உன்னிப்பாக பார்க்கறதில் அவரும் அசந்துட்டார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தோன்னே அவர் ரொம்ப அசந்துட்டுருப்பார். அப்போ எந்த இடத்துல ஒரு வேளை ஆண்டவர் சத்தம் விடலைன்னா வெட்டியிருப்பான். தகன பலி சர்வாங்க தகன பலி கொடுத்துருப்பான். ஆண்டவருக்கே அதிர்ச்சி. இவனுடைய விசுவாசத்தை பார்த்து, இவனுடைய கீழ்ப்படுதலை பார்த்து, இவன் கொடுக்குற டெஸ்ட்டு, ஆண்டவர் கொடுத்த டெஸ்ட்டில் இவன் ஏக சோதனை பார்க்கலையே, தன் குமாரனை பார்க்கலையே, நேசிக்கிறவன்னு பார்க்கலையே. அப்போ நான் கொடுத்ததை நேசிக்காமல் கொடுத்த தேவனை நேசிக்கிறானே. அல்லேலூயா. நம்ம என்னன்னா தேவன் தந்ததை நேசிக்கிறோம், தந்த தேவனை நேசிக்கிறது இல்லை. அப்போ என்னை அதிகமாக நேசிக்கிறானே. 100 வயதில் கொடுத்த பிள்ளையை எனக்காக சொன்ன வார்த்தையின்படி 3 நாள் பயணமாக வந்து குறிப்பிட்ட இடத்துல அவனுக்கு ரெடியாய் நிற்கிறானே என்று பரலோக ஆச்சரியமாய் பார்க்கிறது. பார்க்குமா இல்லையா? பார்க்குது. நான் வந்து மூத்த மகன் மூத்த மகன் மறிக்கும் போது நாங்கள் அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் பாட்டுக்கு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
அப்போது ஒரு தரிசனம் அங்கே சபையார் பார்த்துருக்காங்க. என்ன தரிசனம்னா, இயேசுவோடு என் மகன் இருப்பதையும், அங்கே அவன் பேசுனா எங்கள் அப்பா பாருங்கள் எப்படி ஆராதனை பண்ணுறாங்க. ஒரு அல்லேலூயா, அவர் கலங்காமல் அழாமல் ஏசப்பா பாருங்கள் என்று ஒரு காட்சி. அப்போ இங்கே பரலோக ராஜ்யம் பார்க்குது, அப்படியே அசந்து நிற்கிது. நிற்கின உடனே ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் அங்கே பாருங்கள், பின்பு ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படி தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். எல்லாம் ஈசாக்கும் பார்க்குறான். யார் யார் பார்க்குறா? ஈசாக்கு பார்க்குறான், வெட்டுகிற தகப்பன் பார்க்குறான், பரலோக ராஜ்யம் பார்க்குது. அல்லேலூயா. 3 நிலைமையில பார்க்குறான். பையன் அப்பா மகனை பார்க்குறான், அப்பா பையன் அப்பாவை பார்க்குறான். பரலோக ராஜ்யம் அதிகால நம்ம விசுவாச பரீட்சையில் பரலோக ராஜ்யம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இதில் யாரும் இல்லை, அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம வருகிற சோதனை எந்த காரியமானாலும் ஜெயம் எடுப்பதற்கு கடைசி நிமிஷத்தில் அற்புதங்களை செய்வதற்கு நம்மை அறியாமல் ஒரு கண்ணு நம்ம கூட வந்துட்டே. அல்லேலூயா. ஆக இந்த ஆபிரகாமை பார்த்த உடனே கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர். அல்லேலூயா. இந்த தூதன் என்பது வேற, தூதனானவர் என்பது வேற. தூதனானவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, தூதன் என்பது வேற. ஆக கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே பார்க்கிறார். ஆக அந்த 3 நாள் பிரயாணங்கள் யார் தான் இருந்திருக்கிறான்னா, தூதன் இருந்திருக்கு, தூதனானவர் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் கீழே இருக்கிற வேலைக்காரனை பார்க்க முடியல, போயிட்டு வருவாங்க என்று அவங்க இருந்திருக்கலாம், தவிர இந்த சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஒருவேளை மேலே போயிருந்தால் அவங்களால தடை வந்திருக்கும் என்பது ஆபிரகாமுக்கு ஒருவேளை என்ன வந்திருக்கலாம். நமக்கு அறிவில்லை, வயசான நாளில் ஆண்டு கொடுத்தாரு, அவர் சொல்லியிருக்க மாட்டார், நீ ஒன்று வாயா அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே அவளை கீழே நிப்பாட்டிட்டார். ஆக மேலே கர்த்தருடைய கண்களை இங்கே பார்க்கிற கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு தடவை கூப்பிடல, ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டு கூப்பிட்ட உடனே கழுத்து பக்கம் அப்படியே ஓங்குற. அப்படி சில நிமிஷங்களான தலை துண்டு பலி கொடுத்துருந்தான். அதை எடுத்தான். அப்படி இருக்கு இல்லையா? அப்போ தான் அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். கையை நீட்டினான்னு அர்த்தம். அந்த சூழ்நிலை கை நீட்டி தானே வெட்ட முடியும். அப்பமும் முதல் சொல்கிற மாதிரியே இதோ அடியேன்னு ஆண்டவர். அல்லேலூயா. அப்பமும் சொல்லும் போது அடியேன், இப்போமா அதை மாறல, அந்த விசுவாச வாழ்க்கை மாறல, தனக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மாறலை. இந்த நேரம் பார்த்து இவருக்கு அடியேன்னு சொல்ல முடியுமா? இவரெல்லாம் ஒரு தெய்வமா? தந்ததை கேட்குறாரு, கேட்கல என்ன போல பலியிட சொல்கிறாரு என்று அவனுக்குள்ளே வித்தியாசமான எண்ணங்கள் வரல. அப்போ அவன் சொல்கிற ஆபிரகாமே என்று சொல்லும்போது அடியேன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அப்போ எப்படி இருப்பான்? இப்படி வந்திருக்கிற இடத்துல ஆண்டு பேசுகிறார். இப்படி கழுத்துக்கு இதுக்கு வந்த நேரத்தில் ஆண்டு பேசுகிறார். அப்போ ஆண்டு பேசணும் இல்லையா? பேசிட்டு தான் அடுத்த காரியம் செய்ய முடியும். அடுத்தது சொல்கிறார், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டின் மேலே உன் கையை என்ன செய்யாத. ஒரு அல்லேலூயா. கேட்டது யார் கேட்டா? அவர் தான் கேட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? கையை ஓடாத. அது அவர் தான் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, அதை இந்த கீழ்படுகிறான்னா கீழ்படிய மாட்டேன். இந்த பரீட்சையில் ஜெயம் எடுப்பானா ஜெயம் எடுக்க மாட்டானா. இந்த சோதனைக்கு என் சொல்லு கீழ்ப்படிந்து நான் காண்பிக்கிற இடத்துக்கு போய் சர்வாங்க தகனபடி இடுவானா இடமாட்டானா. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார். அப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கார்? என்னை நேசிக்கிறானா நான் கொடுத்ததை நேசிக்கிறானா? அல்லேலூயா. அப்படின்ட்டு ஆண்டவர் வச்ச பின்னாடி அங்கே சொல்கிறாரு,
அவன் பிள்ளையாண்டன் மேலே உன் கையை என்ன செய்யாதே, போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது கையும் போடாது, அவனுக்கு ஒன்று என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னு என்ன, அவனை நீ பலியிடக்கூடாது, அவனை வெட்டக்கூடாது. அந்த பலி என்பது துண்டுதான், அதெல்லாம் ஒன்றுமே நீ செய்யாது. சொன்னவர் அவர் தான். அவன் மேலே நீ கையப்படாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னவரும் தேவன் தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் நினச்சிருப்பான்னா உள்ளத்துக்குள்ளே நினச்சிருப்பான். ஏன்னா அவன் சொல்லும் போதே போகிற நானும் என் பிள்ளையும் குமாரனும் தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம், வருவோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சாராளே நீ போயா, ஆண்டவரே நீ போ, நீ திரும்பி வரும்போது என் மகன் கூட தான் வருவேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவளுக்கு நல்லா தெரியும், தனக்கு கொடுத்த பிள்ளை தந்த தேவனை குறித்தும், தன்னை அழைத்த தேவனை குறித்தும், தன்னை நடத்தின தேவனை குறித்தும், தனக்கு செய்த அதிசயத்தை செய்த தேவனை குறித்து நன்றாக தெரிந்தவள் தான் அவள். நீங்கள் போங்க போங்க, பயணம் போங்க, ஆனால் என் பிள்ளை மீண்டும் இங்கே வருவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல். அங்கே தான் அந்த வசனங்கள் எனக்காகங்கிறார். அதுதான் ஆண்டு நிற்கிறார். மகனுக்காக நிற்பானா, எனக்காக நிற்பானா. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எங்களுக்கு வந்த சோதனை தான், பையனுக்காக நிற்பானா, எனக்காக நிற்பானா. ஆக தேவனுக்காக தான் இருக்கிறோம், இன்னி நிற்போம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக அங்கே சொல்லிருப்பாங்க, அது கரெக்டாக அந்த வசனத்தில் வாசிக்கும்போது, உன் கையை குமாரன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். இப்போ சொல்கிறாரு, எப்போ அழைக்கும் அது சொல்லலை, அற்புதம் செய்யும் அது சொல்லலை. ஆபிரகாம் இப்போ சொல்கிறார், நீ இப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில் தேவன் அழைத்தாலும் 22ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமை சொல்கிறார், எப்பா நீ எனக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ இதில் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிறோமா, தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவானா, கீழ்ப்படிய மாட்டானா, நான் கொடுத்தவளை நேசிக்கிறானா, என்னை நேசிக்கிறானா. அதான் சொல்கிறார், எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது என்ன செய்ய, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எப்போ நீ அழைக்கும் போதல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் போதல்ல, இந்த சோதனை நேரத்தில் நீ நிற்கிறிய, இப்போதான் நான் உன்னை பற்றி தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்வாருன்னா, நமக்கு வர சோதனை இருக்கு பாருங்க, அந்த சோதனை நிற்கும் போது ஆண்டு சொல்வார். மறுதளித்து போனால் கிடையாது, பின்வாங்கினதே இதெல்லாம் எதுக்குன்னா விட்டு போகிற மனுஷனு கிடையாது. அந்த சூழ்நிலை நிற்கும் போது தான் சொல்வார் நம்மை பார்த்து, எப்பா நான் எனக்கு நீ இப்பொழுது எனக்காக நீ பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கத்து சொல்வார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஏதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் இவங்க கேட்டது ஆட்டுக்குட்டி, ஆனால் அந்த ஆட்டுக்கடாவையே காண்பித்தார். அப்போது தேவன் ஏற்கனவே உன்னை ஆயத்தம் பண்ண வச்சுருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியலையே, அவன் அங்கே தான் இருக்கிறான், சுற்றி சுற்றி அந்த இடத்தை சுத்தம் பண்ண பார்த்துருப்பேன், எதுக்குமே கண்ணுக்கு தெரியாது. இப்போ பையன் கேட்டா இல்லையா, அப்பா கட்டை இருக்குது, தீ இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னால், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதை பார்த்தாரா? பார்த்தார். தனக்கு பின்பாக, ஏன்னா பலி செலுத்தி ஆகணும், தனக்கு பின்பாக புதரிலே தப்பி ஓடிடக்கூடாது,
புதரிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தேவன் செய்கிற நடத்துகிற விதம் வித்தியாசமான காரியம், நமக்கு புரியாது. அங்கே காண்பிச்சுட்டு ஆண்டு சொல்வார், ஆட்டுக்கடாவை கண்டான், அப்பொழுது போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அப்போ ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரையும் சொல்லிப்பட்டு வருகிறது. அவன் சொன்னபடி, அவன் வாயின் வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் பழங்கணுங்க. நம்ம வார்த்தை குடும்பம் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. இவ்வளோ சும்மா என்ன பண்ணி அதெல்லாம் கர்த்தர் நடத்துவாருங்க. இப்படி நீங்கள் சொல்லி பழகும் போது ஆபிரகாமுக்கு பார்த்து அந்த பேரையே வச்சுட்டு வந்தானே, நமக்கும் விசுவாச பாதையில், சோதனை பாதையில், கர்த்தர் வைக்கிற பரீட்சையில் நம்ம ஜெயம் எடுக்கும்போது நமக்கு அதற்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆபிரகாமுடைய ஜீவிதம் விசுவாசம். அதான் ஆபிரகாம் அவன் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அது நிறைய கீழே அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போது தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் இதில் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவன் அதை தடை பண்ணுவாங்க. தடை வந்தாலும் அந்த தடைகள் மத்தியில் தேவனுக்கு செய்ய வேண்டிய தேவன் சொன்னதைகளை நிறைவேற்ற வரும்போது நமக்கு 1000 பிரச்சனைகளும் 6 சோதனைகள் நமக்கு வந்தாலும் தேவனுக்காக நிற்கும்போது, தேவனுக்காக கீழ்ப்படிந்து போகும்போது தேவன் நமக்கு யெகோவா ஈராய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஆபிரகாமையும் ஈசாக்கையும் மீண்டும் வந்த இடத்திற்கு, தங்க இல்லத்திற்கு வந்ததை போல சாரால் என்ன நினச்சிருப்பேன்? ஆண்டவனே, எனக்கு அப்பமே தெரியும் என் பையன் வருவான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அதே போல் நமக்கு விசுவாசம் இழந்த விட மீண்டும் பார்க்கிறோம் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. எங்களுக்கு அதுதான் இருக்குது. ஆகவே நம்ம சின்ன சின்ன பிரச்சனை சோர்ந்து போகாமல் நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனையில் ஜெயம் எடுத்து பரலோகம் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நாம் நடப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி அப்படியே நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர தீபாலவ சந்த தகப்பனே, இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரே, அங்கே வாக்கில் சின்ன சின்ன பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியாத பின்மாற்றம் அடைந்தவர்கள், ஆபிரகாம் உமக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மகனையே பலியாக ஒப்பு கொடுக்க அவன் வந்தபோது பரலோகமே ஆச்சரியப்பட்டு அவன் விசுவாசத்திற்கு ஏதுவாக நாங்கள் திரும்பி வருவோம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று பார்த்து கொண்ட மீண்டும் உயிரோடு வந்ததை போல ஆண்டவரே, யாரெல்லாம் இதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அவையெல்லாம் திரும்பவும் உயிரடைய செய்கிற தேவ வல்லமை இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வேத தியானத்திற்கு வந்த தேவ பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயம் சோர்ந்து போகாதபடி தேவன் வைக்கிற அந்த பரீட்சையில் இன்னும் ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்வீராக. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.